நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த முதல் பெரும் போராகிய பத்ரு போர் குறித்த நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே நாம் படிப்பினை பெறத்தக்க பல்வேறு அம்சங்களும் பாடங்களும் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு நெருக்கடியான காலகட்டமாக இருந்தாலும் அதிலே நேர்மை தவறிவிடக்கூடாது என்பதற்கும் பத்ரு போரிலே ஒரு முக்கியமான பாடம் நமக்கு இருக்கிறது. அது என்ன பாடம், எப்படி அப்படின்னு கேட்டா, பத்ரு போர் நேரத்தில் போருக்கு தயாராகி போக வேண்டிய நேரத்தில் ஒரு சஹாபி வர்றாங்க ரசூலுல்லாஹ்விடத்துல. ஹுதைஃபத்து பினுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணும் பொழுது அப்போ மதீனாவில் இருக்கிற குஃபார்கள் என்ன பண்றாங்கன்னா, எங்களை வழிமறைச்சு நீங்க போகக்கூடாது, முகமது இடத்துல தான் நீங்க போய் சேர போறீங்க, நீங்க போகக்கூடாது அப்படின்னு எங்களை கட்டாயப்படுத்தினாங்க. இப்ப நாங்க சொன்னோம், நாங்க மதீனாவுக்கு போறோம். அவங்க கேட்ட, இல்ல முகமது தானே போறீங்க, நாங்க மதீனாவுக்கு போறோம்ப்பா, ரெண்டும் ஒண்ணுதான். மதீனாவுக்கு வந்தா ரசூலுல்லாஹை தான் சந்திக்க வர்றாங்க, ரசூலுல்லாஹை சந்திக்க வந்தா மதீனாவுக்கு தான் வந்து ஆகணும். ஆனா இவங்க இவன்ட்ட முகமதுன்னு சொல்லி சொன்னா விடமாட்டானோ போல இருக்குது, ஏதோ மதீனா ஊருக்கு போற மாதிரி அப்படி சொல்லி தப்பிச்சுக்கலாமுங்கிற மாதிரி, இல்ல நாங்க மதீனாவுக்கு போறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க. ஹுதைஃபா சொல்றாங்க, ஹுதைஃபாவும் அபு ஹுசைல் என்ற சஹாபி ரெண்டு பேரும். உடனே ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டு பார்த்துட்டு அப்ப கடைசியா சொல்றாங்க, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை போங்க, ஒருவேளை நாளைக்கு எங்களுக்கும் முகமதுக்கும் இடையில ஒரு சண்டை நடக்குமானால், ஒரு யுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்தால், அப்ப நீங்க எங்களுக்கு எதிராக முகமதோடு சேர்ந்து கொண்டு போருக்கு வரக்கூடாது, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்களை அழிக்கிற வேலைகளை நீங்க ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லை, ஆமான்னு சொன்னா தான் விடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு நாங்க போருக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப பத்ரு போர் நேரம், ரொம்ப இக்கட்டான நேரம். அங்க இருக்கிற சூழல் நமக்கே தெரியும். ஆட்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப குறைவா இருக்கிறது, வாகனங்கள் குறைவா இருக்கிறது, ஆயுதங்கள் குறைவாக இருக்கிறது, எல்லாவற்றிலையுமே ஒரு பின்னங்கிய ஒரு நிலை இருக்கும் பொழுது இப்போ இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி நாங்க சொன்னோம், போருக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோமே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு நெருக்கடியான கட்டம் வந்தா நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு, அவன்கிட்ட கொடுத்த வாக்குறுதினா வாக்குறுதியா, வாழ்வா சாவாங்கிற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்துல போட்டு அவன்கிட்ட வாக்குறுதி கொடுத்த வச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, கிளம்புங்க அப்படின்னு இருப்போம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ரெண்டு பேர்ட்டையும் இன்சரிஃபா, நீங்க ரெண்டு பேரும் திரும்பிடுங்க, நஃபீலஹும் பிஅஹதிஹிம், அவர்களிடத்திலே செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள், வனஸ்தஈனுல்லாஹ தஆலா அலைஹிம், நம்முடைய வெற்றிக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க. எவ்வளவு இக்கட்டு வந்தாலும் சரி, கொடுத்த வாக்குக்கு அப்படி ஒண்ணு நம்ம ஜெயிக்க வேண்டியது இல்லை. வாக்குறுதி கொடுத்தா ஒரு முஸ்லீம் எப்படிப்பட்ட ஒரு உயிர் போற கட்டமா இருந்தாலும் அதை நிறைவேற்றுகிறவனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டத்துல நமக்கு படிச்சு தர்றாங்க. ரொம்ப முக்கியமான, எவ்வளவு நெருக்கடியான நேரம், இந்த நேரத்திலையும் வாக்குறுதியை ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்கன்னா, அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் ஒரு வாக்கு கொடுத்தால் அதை பேணணுங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நமக்கெல்லாம் வாக்குறுதிங்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. சும்மா என்ன தேவைன்னு சொல்லிட்டு போய்கிட்டு அந்த நேரத்துல வாயில என்ன வருதோ சொல்லிட்டு தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. சும்மா சாதாரணமா இப்ப போன் பேசுற நேரத்துல நீங்க பாருங்க, நம்ம பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, ஒருத்தர் போன் பண்ணுவாரு, என்ன சரி எங்கதான் இருக்கிறோம், 10 நிமிஷத்துல வந்துரும் அப்படிம்பாரு, நம்மகிட்ட உட்காந்து 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பாரு, போன்ல தகவல் சொல்லுவார் 10 நிமிஷத்துல. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம்னா அந்த வார்த்தை உண்மையான வார்த்தையா இருக்கணும் தானே, எந்த கட்டத்துல சொன்னாலும். ஆனா நம்ம இது மாதிரி சர்வ சாதாரணமா 10 நிமிஷம்னா அதுக்கு அர்த்தம் 2 மணி நேரம், இன்னைக்கு வரேன் அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு அர்த்தம். இப்படியாகவெல்லாம் சர்வ சாதாரணமாக வாக்குறுதிகள் மீறப்படுகிறது. ஆனால் ஒரு முஸ்லீம் என்றால் சொன்னா கரெக்டா இருப்பாங்க, அரை மணி நேரம்னா அரை மணி நேரத்துல நிப்பாங்க என்கிற மாதிரியான ஒரு நிலையை நமக்கு நாம வளர்த்து கொள்ள வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த இந்த பதிலில் இருந்து, இந்த நிகழ்வில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். இப்படி நிறைய பாடங்கள் இருக்கிறது. அதையே நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா வரலாற்றுக்குள்ள போக முடியாது. இந்த செய்திகள் அனைத்தும், பத்ரு போர் குறித்து சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களும் ஹதீஸ் நூல்களிலே, புகாரியில 2809, 3007, 3141, 3951, 3976, 4020, 4048, 1787 புகாரியில. அஹ்மதுல 1154, 1023,
619, 21,699. முஸ்லிமிலே 3621, 1385 ஆகிய எண்களில் பத்ர் போர் சம்பந்தமாக நாம் பார்த்த அனைத்து செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் முடிஞ்சிருச்சு. 2வது ஹிஜ்ரி 2ல நடக்கிறது பத்ர். அதன் பிறகு ஒரு வருட காலங்கள் கூட ஆகல. இங்கிருந்து போனவங்க அவங்க அங்க எதிரிகள் ஒரு அடிபட்ட பாம்பு மாதிரி அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. பத்ர்ல ஒரு பெரிய பாதிப்பை சந்திச்சிட்ட காரணத்தினால அவங்களால தாங்க முடியல. அதுலயும் குறிப்பாக அபூ சுஃபியான் அங்க இருக்கிறார். அபூ சுஃபியான் யாரு? அவருடைய வியாபார குழுக்களை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த போர் படையே வந்துச்சு. ஆனா அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க. அவர் அங்க சேஃப்டியா இருக்கிறார். அவரால் அதை ஜீரணிக்க முடியல. இவ்வளவு பெரிய இழப்பு, இருக்கிற தலைவர்கள் பெருந்தலைவர்கள் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க, விடக்கூடாது, இதுக்கு பாடம் கற்பித்தே ஆகணும். ஏன்னா நாளைக்கு நம்ம நிம்மதியா எந்த வியாபாரம் பண்ண முடியாது. ஏதோ பண்றதா இருந்தாலும் மதீனாவை கிராஸ் பண்ணி தான் போகணும். ரூட்டே அப்படிதான் இருக்கும். மக்காவில இருந்து ஷாமுக்கு போகணும்னா மதீனாவை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப நம்ம வாழவே முடியாம ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணுங்கிற மாதிரி அபூ சுஃபியான் ஒரு கடுமையான கோபத்துல மக்களை திரட்டுறார். மீண்டும் அடுத்த ஒரு போருக்கு மக்கா தயாராகிறது. ஒரு வருட கால இடைவெளியில அந்த அடுத்த போர் தான் உஹது போர். உஹது மலை அடிவாரத்திலே நடைபெற்ற ஒரு போர் உஹது போர் என்று வரலாற்றிலே அழைக்கப்படுகிற ஒரு போர் அடுத்ததாக நடைபெறுகிறது. அடுத்த ஆண்டு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த 2வது ஆண்டிலே பத்ர் நடக்கிறது. 3வது ஆண்டிலே உஹது யுத்தம் நடக்கிறது ஷவ்வால் மாதத்துல. அங்கிருந்து அவங்க ஆட்களை திரட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில பத்ருக்கு வரும் பொழுது 1000க்கும் மேற்பட்டவங்களோடு வந்தாங்க. இப்ப 3000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில ஒரு கடுமையான பலத்தை திரட்டி கொண்டு போருக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்கிறது. எப்படி கிடைக்குது அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க தகவல் அனுப்புறாங்க. ஏன்னா அவர் தான் ஆல்ரெடி ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்ற நேரத்துல போய் நின்று பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார். மதீனா வாசிகள் இடத்துல, என் அண்ணன் கூட்டிட்டு போறீங்க சகோதரருடைய மகனை, அவர் அங்க சேஃப்டியா வச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, பாதுகாப்பா இருந்தா கூட்டிட்டு போங்க, பாதுகாப்பு இல்லைன்னா விட்டுட்டு போயிருங்க, நாங்களே வர நாங்க பாத்துக்கிறோம், அப்படி எல்லாம் பக்கபலமா நின்று பேசினார்ல. அதனால அவருக்கு கொஞ்சம் அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கிறது. உடனே என்ன பண்றாரு, ஒரு கடிதத்தை எழுதி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டு போய் நேரா கொண்டு முகமது கொண்டு கொடு அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. அப்பாசுடைய கடிதம் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த உடனே அங்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச பிறகு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாங்க. சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூட்டி இந்த மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க, நம்ம எப்படி அதை எதிர்த்து தடுத்து நம்மளை காப்பாத்திக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாங்க. ஆலோசனையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அவங்க கண்டிப்பா புறப்பட்டு வர்றாங்க. இப்ப நாம நம்முடைய ஊருக்குள்ளே இருந்து கொண்டு, மதீனாவிற்குள்ளே இருந்து கொண்டு தற்காப்பு யுத்தம் நடத்துவோமா, அல்லது இங்கிருந்து வெளியில ஏறி போய் வெளியில அவங்க வர்ற வழியில நிப்பாட்டி அட்டாக் பண்ணி அப்படியே திரும்ப அனுப்பிடுவோமா அப்படின்னு ஆலோசனை நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, மதீனாவுக்கு உள்ளே இருந்துக்குவோம், உள்ள உட்கார்ந்துகிட்டு அவன் வரும்போது அட்டாக் பண்ணி தற்காப்பு யுத்தம் நடத்தி நம்மளை காப்பாத்திக்குவோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை சொல்றாங்க. ஆனா சஹாபாக்கள் பெரும்பாலானவர்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஊருக்குள்ள வரைக்கும் விட வேண்டாம், ஆனா வழியிலே வழிமறிச்சு ஆளை திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு கருத்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அதை ஏத்துக்கிறாங்க. சரி, ஒரு ஆலோசனையில எந்த கருத்து வந்தாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதை தானே ஏத்துக்க முடியும். ரசூலுல்லாஹ் அதை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் போருக்கான தயாரிப்புகளோடு கவச உடை அணிந்து ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்து வெளியே வர்றாங்க. வந்தா அதுக்கு இடையில இங்க என்ன ஆயிடுச்சு, சஹாபாக்களுக்கு இடையில 2 கருத்து ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கருத்தை சொல்றாங்க, அதுக்கு மாற்றமா நீங்க வேற ஒரு கருத்தை சொல்லி கட்டாயப்படுத்திட்டீங்களே, இது நல்லாவா இருக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று அவங்க மேல திணிச்சிருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்ல வந்த உடனே திரும்ப சஹாபாக்கள் பெல்ட்டி அடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே இங்க இருந்தே பாத்துக்குவோமே, எதுக்கு அங்க போய்கிட்டு நீங்க விரும்பின மாதிரியே இங்கே உட்கார்ந்து அட்டாக் பண்ணிக்குவோமே அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒத்துக்கல. அது எடுத்த முடிவு தான். முடிவு எடுத்ததுக்கு பிறகு திரும்ப இப்ப போற ஆடையெல்லாம் கழட்டிட்டு ஊருக்குள்ள சும்மா இருக்க முடியாது. ஏன் முடியாது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸல் நபியின் இதா லபிஸ லஅமதஹு அன் யலஹா ஹத்தா யுகாத்தில. எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர்கள் போர்க்கவசத்தை ஆயுதம் தரித்து விட்டார்கள் என்றால் அதுக்கப்புறம் எதிரிகளை சந்திக்காம கீழே வைக்க முடியாது.
எடுத்த முடிவு தான். அதுக்கு பிறகு சும்மா அதில் போட்டு மாத்திக்கிட்டா இருக்கும், அவசியம் இல்லாம மாற்றக்கூடாது. எனக்கு ஒரு விருப்பம்ன்றதுக்காக வேண்டியெல்லாம் மாற்ற தேவையில்லை, வாங்க புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி உஹது மலையை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகளை புறப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பேரை திரட்டுறாங்க அப்படின்னா, இவர்களும் கிட்டத்தட்ட 1000 பேரை திரட்டுகிறார்கள். அவர்கள் 3000த்துக்கும் மேற்பட்டவங்களை திரட்டிட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போகும்போது 309 பேரை திரட்டிக்கிட்டு போனாங்க. இப்ப 1000 பேரை திரட்டிட்டாங்க. ஒரு நல்ல தயாரிப்போடு போய் முறையாக அவங்களை கவனிக்கணும் அப்படின்னு 1000 பேர் கொண்ட ஒரு படையோடு புறப்படுகிறார்கள். புறப்படுற நேரத்தில் இன்னொரு செய்தியும் சொல்றாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு இந்த உஹது போர் சம்பந்தமாக ஒரு கனவை அவர்களுக்கு காட்டுகிறான். அந்த கனவை சொல்றாங்க. என்ன கனவு அப்படின்னா, எனக்கு கனவிலே என்னுடைய வாள் காட்டப்பட்டது. என் வாளை நான் அசைக்கிறேன். வாளை அசைக்கும் பொழுது அசைச்ச உடனே வாள் உடைஞ்சு போச்சு, 2 துண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப மீண்டும் அந்த வாளை அசைக்கிறேன். 2வது தடவை அசைச்ச உடனே மீண்டும் அந்த வாள் ஒட்டி கொள்கிறது. அங்கே ஒரு காளை மாட்டையும் அல்லாஹ் எனக்கு காட்டினான். இப்படி ஒரு காட்சி எனக்கு காட்டப்பட்டது. சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இது உஹது போரை பற்றி தான் சொல்லப்படுகிறது. இதுல இந்த வாள் உடைகிறது, அது இந்த போரில் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுகிறது, அதை சொல்லுகிறது. முஸ்லிம்களுக்கு இடையில ஒரு சின்ன சலசலப்பு உண்டாகி பிரச்சனை ஏற்பட்டு பாதிக்கப்பட போகிறார்கள், அதை அது சொல்கிறது. வாள் உடைஞ்சது சொல்கிறது. அதுக்கு பிறகு அந்த வாள் ஒட்டி கொள்கிறது, சரியாகுது. அது எது சொல்லுது? மீண்டும் அந்த பிரச்சனை சரியாகி முஸ்லிம்கள் ஒரு சீரான நிலைக்கு வருகிறார்கள், அதை அந்த வாள் ஒட்டி கொள்கிறது, அது சொல்லுகிறது. அதன் பிறகு காளை மாடு காட்டப்படுகிறது. காளை மாடு என்னன்னு கேட்டா, உஹதிலே கொல்லப்பட்ட ஷஹீதுகளுக்கு சுவர்க்கத்திலே ஒரு சிறந்த பரிசு வழங்கப்படுகிறது, அதனால் காளை மாடாக காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உஹதிலே ஒரு பெரிய பிரச்சனை வரும், அது சரி செய்யப்படும், கொல்லப்படுகிறவர்களுக்கு சுவனத்திலே ஒரு பெரிய பரிசும் வழங்கப்படும் அப்படின்றது மாதிரி அல்லாஹ் தனக்கு காட்டியதாக ஒரு செய்தியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இப்ப உஹதுக்கு வண்டி புறப்பட்டாச்சு, போய்கிட்டே இருக்கிறாங்க. உஹது களம் வந்து விட்டது, மலை அடிவாரம் வந்தாச்சு. எங்க வச்சு போர் செய்யணுமோ அந்த இடத்துக்கு பக்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறாங்க. சஹாபாக்களை டீம் பிரிக்கிறாங்க. வலதுபுறத்துல ஒரு டீம், இடதுபுறத்துல ஒரு டீம், முன்னணியில ஒரு டீம், பின்னணியில ஒரு டீம், யார் யார் என்னென்ன வேலையை செய்யணும், எந்தெந்த டீமுக்கு யார் யார் தலைவர், எல்லாத்தையும் பங்கு வைக்கிறாங்க. அதுல முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எதிரிகள் வந்து மலைக்கு பின்னாடி ஓடி, மலை ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுக்கு பின்னாடி இருக்குது, அவங்க முன்னாடி நின்று போரிட போறாங்க. ஆனால் அந்த மலையின் பகுதியில ஒரு கணவாய் ஒன்று இருக்கிறது, ஒரு வழி ஒன்று இருக்கு, ஆட்கள் வர்ற மாதிரியான ஒரு பாதை இருக்கிறது. இந்த பாதை ரொம்ப டேஞ்சரான பாதை. ஏன்னா முதுகுக்கு பின்னாடி கேப் இருக்குன்னு வச்சுக்குவோம், அப்படி இப்படி உள்ளுக்குள்ள வந்துட்டாங்கன்னா எதிரிகள் வந்து தாக்கிட்டாங்கன்னா தாங்க முடியாது. எதிர்த்து முன்னாடி ஃபைட் பண்ற வரைக்கும் ஈஸியா பண்ணலாம். முன்னாடி ஒரு டீம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி முதுகுக்கு பின்னாடி இன்னொரு டீம் வந்துருச்சுன்னா நடுவுல மாட்டிக்குவோமே. அதனால இது ரொம்ப டேஞ்சரான ஏரியாவா இருக்குது, இதை செக்யூரிட்டி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தனி டீம் போடுறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில ஒரு 50 பேர் கொண்ட ஒரு குழுவை உண்டாக்குறாங்க. உண்டாக்கி மலைக்கு மேல அந்த கணவாயில நின்னுக்குங்க. உங்களுடைய பொறுப்பு என்னன்னா, இந்த வழியா யாரும் உள்ள வந்துடக்கூடாது, நீங்க இங்க இருந்து கொண்டு அம்பு எய்து அவர்களை விரட்டி விட வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலையும் இங்கிருந்து நீங்க இறங்கக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப டேஞ்சரான ஒரு ஏரியா. திரும்ப திரும்ப எச்சரிக்கை பண்றாங்க. எந்த அளவுக்கு எச்சரிக்கை பண்றாங்க அப்படின்னா, அதனுடைய அவசியத்தை ரசூலுல்லாஹ் உணர்ந்திருந்த காரணத்தினால எச்சரிக்கையை ரொம்ப கடுமையா முன்வைக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்று ஐத்துமூனா தக்தஃப்ன தைரு ஃபலா தப்ரஹு மகானக்கும் ஹாதா ஹத்தா உர்சில இலைக்கும். நீங்கள் போர்க்களத்தில் நாங்க போரிட்டு கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் தோல்வி அடைந்து எதிரிகளால் கொல்லப்பட்டு எங்களுடைய உடலை பறவைகள் கொத்தி இழுத்து செல்கிறது சொல்றாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் பார்க்கிறீர்கள். மேல நிக்கிறீங்க, நீங்க போர்க்களத்தை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடா இது, நம்ம படையை இப்படி போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நாங்கெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய உடல்களை வந்து பறவை தூக்கி செல்லுது. அந்த அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டதை நீங்கள் பார்த்தாலும் ஃபலா தப்ரஹு மகானக்கும் ஹாதா, இந்த இடத்துல இருந்து நீங்க நவுளக்கூடாது. ஹத்தா உர்சில இலைக்கும், உங்களுக்கு நான் ஆள் அனுப்பி வைக்கிற வரைக்கும், நீங்க இறங்குங்கன்னு நான் சொல்ற வரைக்கும் நீங்க இறங்கக்கூடாது. அடுத்து சொல்றாங்க, வயின்ற ஐத்துமூனா ஹஸம்னல் கௌம் வஅவுதவுனாஹும் ஃபலா தப்ரஹு ஹத்தா உர்சில இலைக்கும். அல்லது ஒருவேளை
எதிரிகளை நாங்கள் தோற்கடித்து அவர்கள் புறமுதுகு காட்டி எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம கை ஓங்கிடுச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம். நீங்க மேல இருந்து பாக்குறீங்க, அதான் ஜெயிச்சாச்சே, போர் முடிஞ்சிருச்ச அப்படின்னு இறங்கிடக்கூடாது. ஹத்தா ஒரு சில இலைக்கும், உங்களுக்கு நான் ஆள் அனுப்புகிற வரைக்கும் இப்ப இறங்கி வாங்கன்னு எப்ப நான் சொல்றேனோ அப்பதான் நீங்க இறங்கி வரணும், அது வரைக்கும் வரக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எச்சரிக்கையை போட்டு அங்க 50 பேர் கொண்ட டீமை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில ரசூலுல்லாஹ் நிப்பாட்டி வச்சிடறாங்க. போர் ஆரம்பம் ஆயிடுச்சு. கடுமையான போர் நடக்கிறது. போர்ல முன்னணி சஹாபாக்கள் அத்தனை பேரும் பங்கெடுத்திருக்கிறார்கள். எல்லாம் வீராவேசமாக போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய தியாகம் அதிலே குறிப்பிடத்தகுந்த அளவிலே முக்கிய சஹாபாக்கள் எல்லாருடைய பங்களிப்பும் அற்புதமாக இருக்கிறது. எதிரிகளை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பலருடைய தலைகள் பூமியிலே வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் களத்திலே நிற்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறார்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம், முஸாப் இப்னு உமைர், ஸஅத் இப்னு உபாதா, ஸஅத் இப்னு ரபீஅ, இப்படி எல்லா சஹாபாக்களும், அனஸ் இப்னு நல்ர், பெரிய சஹாபாக்கள், பிரபலமான சஹாபாக்கள் அத்தனை பேரும் களத்திலே நின்று கடுமையாக போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் ஆச்சு போர் ஆரம்பிச்சு. அதற்குள்ள முஸ்லீம்களுடைய கை ஓங்கிடுச்சு. நல்லா எதிரிகள் ஓட்ட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லீம்களுடைய கை ஓங்கி எதிரிகளுடைய கை தாழ்ந்து எல்லாரும் ஓடுகிற அளவிற்கு ஒரு சூழல் உண்டாயிடுச்சு. ஒரு சஹாபி சொல்றாங்க, நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, அந்த குறைஷிகள் போர் வீரர்களை குஷிப்படுத்துவதற்காக வேண்டி பெண்களை எல்லாம் வளர்ச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஆட்டம் பாட்டம் அந்த மாதிரி விளையாட்டு வீரர்களை சில பேர் இப்படி பண்ணுவாங்கல்ல, இம்மாதிரி இந்த கிரிக்கெட் நடக்கிற நேரத்துல எல்லாம் அரை டவுசரோட ஒரு மாதிரி விட்டு ஆட விட்டுக்கிட்டு இருப்பானுல்ல. எதுக்கு தான் ஆடும்? ஆக்சுவலி நல்ல விளையாடணும்னா இதை காட்டக்கூடாது. ஆகம கிறுக்கணுங்களா இருக்கானுவோ, நல்ல கவனம் செதறாம நல்ல விளையாடணும்னா எப்படி இருக்கணும்? இப்படி கொண்டு விட்டா கவனம் தானே செதறும். அந்த வேறம் கூட இல்லாம ஏதோ ஜோச உண்டாக்குறங்கிற பேர்ல கொண்டு விடுறான்ல. இது இன்னைக்கு புதிய மேட்ரு இல்ல. மக்கத்துக்கு அவர்கள் அன்னைக்கே இந்த ட்ரெண்டை கடைபிடிச்சிருக்கிறானுவ, ஆட்களை ரெடி பண்றதுக்காக, குஷிப்படுத்துறதுக்காக. இந்த மாதிரி கூட்டிட்டு பொம்பளை எல்லாம் ஓட்டம் எடுக்கிறாளுவோ. அதை சொல்றாங்க. பர்ரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த பொம்பளை எல்லாம் கீழாடைய தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஓடின ஓட்டத்தை பார்க்கணுமே, அந்த மாதிரி எல்லாம் ஓட்டம் எடுத்ததை நான் பார்த்தேன். எல்லாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சஹாபாக்கள் சில பேர் பண்ணிட்டாங்க, அப்ப நம்ம கை ஓங்கிடுச்சு, எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, கிடைக்கிற கனிமத்து பொருட்களை சேகரிச்சு வேலையை முடிச்சுட்டு சாயங்காலத்துக்குள்ள வீட்டை பக்கம் கிளம்பிடலாம்ல, சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சா அந்த மாதிரி டக்கு டக்குன்னு கனிமத்து பொருட்களை கலெக்ட் பண்ணக்கூடிய வேலையில ஈடுபட்டாங்க. மேல இருந்து இவங்க பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது போர் முடிய போது போல இருக்க, எல்லாம் அந்த கனிமத்தை புரைக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் போய் புரைக்கிற வேண்டியதான் இப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சவங்க என்ன பண்ணாங்க, சரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா ஒரு அழுத்தத்துக்கு சொன்னாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்லெஸ்ஸா எடுத்துக்கொண்டு அதுல இருக்கிற ஆட்கள்லாம் மலமளன்னு கனிமத்து பொருட்களை புறக்குவதற்காக கீழே இறங்கிட்டாங்க. எவ்வளவு பேர் இறங்கிட்டாங்க? 50 பேர்ல 40 பேர் இறங்கிட்டாங்க. 10 பேர் மட்டும் நிக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, போகாதீங்க, ரசூலுல்லாஹ் வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை மீறி போறது சரி கிடையாது, நில்லுங்கங்கிறாங்க. சஹாபாக்கள் கட்டுப்பாடு இல்லாம அப்படி கீழே இறங்கி போயிட்டாங்க. இறங்கி போனா போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே எதிரிகள். போர் செய்து கொண்டிருக்கிற எதிரிகள் எல்லாருமே ஓடிடல, நடந்து கொண்டே இருக்கிறது. சில பேர் ஓடுகிறார்கள், சில பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான தளபதி மலை கணவாயை பார்க்கிறார், மலைக்கு மேல பார்க்கிறார். பார்த்தா அங்க பலம் இல்லை. இவ்வளவு நேரம் நின்று கொண்டது கூட்டம் காலி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு டீமோட போனோம்னா அந்த 10 பேரையும் காலி பண்ணிட்டு பின்னாடி கூடி உள்ள நுழைஞ்சு ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்திடலாம்னு சொல்லிட்டு இங்க நிக்கிற ஒரு தளபதி ஹாலித் இப்னு வலீத் எங்க எதிரணியில பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய படையினுடைய ஒரு போர்படை தளபதியாக பின்னால் மாறிவிட்டார்கள். சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய போர்வாள் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு கடுமையாக போர் புரியக்கூடிய ஆற்றல் படைத்தவர், நல்ல பெரிய புத்திசாலியும் கூட. அவர் பார்க்கிறார், பார்த்த உடனே சரியான இடம், உள்ள நுழைஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு டீமை கூட்டிக்கிட்டு பின்னாடி ஊடி உள்ள நுழைஞ்சார். உள்ள நுழைஞ்சா மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிறது மாதிரி முன்பக்கத்தில் அடித்துக் கொண்டிருந்தவர்களை திடீர்னு பின்னாடி வந்து அடிச்சா முஸ்லிம்களுடைய படை கலகலத்து போச்சு. எல்லாம் ஆளாளுக்கு திசை தெரியாம ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. முன்பக்கத்தில் மட்டும் தாக்குதல் இருந்தால் போர் வியூகம் வகுக்க முடியும், பின்னாடி பின்வாங்கி அடிக்கலாம். இப்போ முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல.
போர் வியூகம் வகுக்க முடியல, கடுமையான ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்டார்கள். என்ன நடக்குன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அங்க என்ன சூழல், யார் யார் அடிக்கிறா அப்படிங்கிற விவரம் கூட தெரியாம அடினா அடி முஸ்லிம்களுடைய படைக்கு கடுமையான ஒரு பெரிய இழப்பு ஏற்படுகிறது. பல தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள், பல சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிறார்கள், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிறார்கள், அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிறார்கள். சஹாபாக்கள் பல பேர் மலமளவென ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போர், அவங்களாம் பயங்கரமான ஒரு வீரர், போரிட்டு கொண்டே வருகிறார்கள். வழியில ஒரு இடத்துல வஹஷி ஹம்ஸாவை அவர் தான் வீழ்த்துறார். இவரும் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இந்த வஹஷி என்ன பண்றாரு, வஹஷி ஒரு அடிமை, அவருடைய எஜமானர் ஜுபைர் இப்னு முத்தீம்னு சொல்லிட்டு ஒரு எஜமானர், அவர்கிட்ட தான் அடிமையா இருக்கிறாங்க. அவன் எஜமானன் என்ன சொல்றான், வஹஷி நீ மட்டும் இந்த ஹம்ஸாவை காலி பண்ணிரு. ஏன், பத்ர் போர் நடக்கும் போது எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் ஹம்ஸாவை கொலை பண்ணி இருக்கிறார், அதனால நான் அதுக்கு பழி வாங்கணும். நீ உஹதுல போய் ஹம்ஸாவை கொன்னுட்டேன்னா உனக்கு நான் விடுதலை கொடுத்துறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி அனுப்பி விட்டான். அப்ப நமக்கு விடுதலை கிடைக்குமே சொல்லிட்டு வஹஷி ரொம்ப கோபத்தோட போர்க்களத்துல ஆசையோட நின்று அவர் ஹம்ஸாவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். போர்க்களத்துல மத்த யாரும் அவருக்கு குறி கிடையாது. வஹஷியுடைய ஒரே குறி ஹம்ஸா மட்டும். அவங்க போர் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இவரும் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு மறைஞ்சு கிடக்கிறார். அந்த மறைஞ்சு கிடக்கிறது ஹம்ஸா அவங்களுக்கு தெரியல. சரியா பாறை கிட்ட வரும் பொழுது மறைந்திருந்த வஹஷி தன்னுடைய ஈட்டியை தூக்கி ஓங்கி விடுறாரு. ஹம்ஸா அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் ஈட்டி பாய்கிறது. பாய்ந்த ஈட்டி அவர்களுடைய பின்புறத்திலே வந்து விடுகிறது. அதுதான் அவர்களுடைய மரணத்திற்கும் காரணமாக அமைகிறது. ஹம்ஸா அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படி எல்லா அனஸ் இப்னு நதுர் அவங்க எதிரிகளுடைய படையில போய் கடும் போர், வீரம்னா வீரம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய வீரத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் எதிரிகளுடைய படைக்குள்ளே சிக்கிக் கொண்ட அனஸ் அவர்களை எதிரிகள் துவம்சம் பண்ணிடுறான். உடம்பையெல்லாம் செதச்சி எந்த அளவுக்குன்னு கேட்டா, பின்னாடி எல்லாம் போரெல்லாம் முடிஞ்ச பிறகு உடம்ப கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, பாடியை எடுக்கிற நேரத்தில் இந்த பாடி யாருடைய பாடினே தெரியல. இது யாரு, இது நம்ம ஆளுதான், யாருன்னு தெரியலையே. அந்த அளவுக்கு கோரமாக சிதைத்து, முகத்தை சிதைச்சு, உடம்ப சிதைச்சு, உடம்புல ஒரு பார்ட்டு மிச்சம் இல்லை. சஹாபாக்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட அனஸ் இப்னு நதுர் அவர்களுடைய உடலிலே 80க்கும் மேற்பட்ட காயங்கள். 80க்கு ஒரு உடம்புல 80க்கும் மேற்பட்ட இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும், அடையாளமே தெரியல. கடைசியில் அவங்களுடைய சகோதரி வர்றாங்க, அனஸ் இப்னு நதுர் அவர்களுடைய சகோதரி அவங்களும் பார்த்துட்டு விரலை பார்க்கறாங்க. மற்ற உடம்புல எதுவுமே தெரியல, விரல்ல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் போல இருக்கு. அவருடைய விரல் வித்தியாசமா இருக்குமா, அல்லது விரலை பார்த்து விரல்ல எதுவும் டேமேஜ் ஆகலையா என்னன்னு தெரியல. விரல் பார்த்துட்டு இது என்னுடைய சகோதரர் தான், இது அனஸ் இப்னு நதுர் தான் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு பிறகுதான் சஹாபாக்களுக்கே தெரியுது. அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகி இருக்கிறது. இப்படி முஸ்லிம் தலைகள் சஹாபாக்களுடைய பலர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிலவரம் என்னன்னு புரியாத அளவுக்கு ஆளாளுக்கு திக்கு தெரியாம ஓடுறாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்துல ஆளே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படை தளபதி. அப்ப அவங்க போர் செய்யும் பொழுது பக்கத்துல ஆட்களோடு இருக்கணும் தானே, ஒரு டீம் நிக்கணும் தானே, அப்ப தானே ஆர்டர் கமாண்ட் பண்ண முடியும். நீ அங்க போ, அவனை பாரு, இவனை பாரு, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும்ல. அப்படிதான் எப்போதும் இருப்பாங்க. ஆனா ஒரு பொருள் ஆளை காணும், எல்லா ஆளாளுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்துல அதிகபட்சமாக ஒரு 9 பேர் மட்டுமே மிச்சமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னொரு அசம்பாவிதமும் நடக்கிறது. என்ன அசம்பாவிதம்னா, நம்ம ஆட்களையே நம்ம ஆட்களே அடிக்கிறாங்க தெரியாம. கூட்டத்தில் கலந்த உடனே யார் அடிக்கிறா யார் அடிக்கிறான்னு தெரியாம நமக்கு நாமே அடிக்கிற அளவுக்கு. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை யமான், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை யமான். இந்த யமானை நம்முடைய சஹாபாக்களே போய் தாக்குறாங்க. அவர் நம்ம டீம் அந்த இதுல என்னன்னு தெரியாம குழப்பத்துல அவர் மேல தாக்குதல் நடக்கிறது. தூரத்துல இருந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க. பார்த்துட்டு அவர் என்னுடைய தந்தையின் ஓடி வர்றாங்க. யாரு காலையும் விழல, அதுக்குள்ள அடிச்சு நம்ம மக்களாலேயே நம்முடைய சஹாபி நபி தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஹுதைஃபாவுக்குலாம் தாங்கல. ஆனாலும் என்ன பண்றது, தெரியாம அடிச்சுட்டாங்க, தெரிஞ்சு ஒன்னும் அடிக்கல, எதிரியை தான் அடிக்கிற போல இருக்கு என்று நினைத்து கொண்டு அறியாமையினால் யமான் அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். ஹுதைஃபா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க. யாரெல்லாம் அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, தன்னுடைய தந்தையை கொலை பண்ணியிருந்தா கூட
அறியாமையில தானே பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடலான்னு சொல்லிட்டு கொன்ன சஹாபாக்களுக்காக அவர்களுடைய மகனே பிரார்த்தனையும் செய்கிறார்கள். இந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதை விட கொடுமை என்னன்னு கேட்டா, தளபதியாக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். கடுமையான தாக்குதல். ரசூலுல்லாஹ்வுடைய போர் கவசம் தலையில் வைத்து அடிக்கப்படுகிறது. போர் கவச உடைய தலையில் இரும்பு தலையை சேஃப்டி பண்றதுக்காண்டி போட்டிருப்பாங்கல்ல, அதுல அடி உழுது. அது முகத்துல கம்பி கம்பியா இருக்குது, அதுல அடி உழுது. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே கிழிஞ்சி ரத்தம் வடியுது, பல்லு உடையுது. கீழ்த்தாடையினுடைய முன்வரிசையில வலது பக்கத்துல இருக்கிற பல் ஒன்று உடைஞ்சு உழுது. அப்படியே முகத்துல ரத்தம் கொட்டுது. என்ன நடக்குனே தெரியல கொஞ்ச நேரத்துக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மகளும் மருமகனும். ரசூலுல்லாஹ்வுக்கு போற அந்த ரத்தம் அப்படி குபு குபு குபுன்னு போய்கிட்டு இருக்குதா, உடனே ஆளை காப்பாத்தணுமே, ரொம்ப ரத்தம் போச்சுன்னா வீக் ஆயிருமே. அதனால அவங்க ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வுக்கு மருத்துவம் செய்யற வேலைகளை ஈடுபடுறாங்க. சண்டை நடந்துகிட்டே இருக்குது, கலவரங்களா மாறி போயிடுச்சு, என்ன நிலவரம் தெரியல. இதுக்கு இடையில மகளும் மருமகனும் சேர்ந்து கொண்டு நபிகளாருக்கு வைத்தியம் பார்க்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போய் அவங்க வச்சிருந்த போர் கேடயம் இருக்கும்ல, எதிரிகள்ட்ட இருந்து தாக்குதல் தடுக்கிறதுக்காண்டி வச்சிருக்கிற கேடயத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துறாங்க, முகத்தை ஊத்துறாங்க, வாயை கழுவுறாங்க. ஆனா ரத்தம் நிக்க மாட்டேங்குது, ரத்தம் போய்கிட்டே இருக்கு. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பேரித்தமரத்தினுடைய பாய் ஒண்ணு கிடக்குது, காஞ்ச பாய். அந்த பாயை எடுத்து அதுல நெருப்பை பத்த வச்சு அதை கரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை எடுத்து ரத்தம் வரக்கூடிய இடத்துல வச்சு ரத்தத்தை கட்டுப்படுத்துற வேலைகளை பார்க்கிறாங்க. இந்த மாதிரி ஆன உடனே சஹாபாக்கள் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவ்வளவுதான், இனிமே நின்னோம்னா தாக்கு பிடிக்க முடியாது, நம்மளை காப்பாத்திக்குவோம்னு சொல்லிட்டு புறமுதுகு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில முஸ்லிம் படையில அதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை நடக்கிறது, அதையும் அல்லாஹ் சரி செய்து விடுகிறான். அறியாமையினால நடக்கிற நிகழ்வை பத்தி சரியா புரிஞ்சுக்க முடியாம இந்த மாதிரி ஓடுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வேதனை தாங்க முடியாம ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அந்த வழியில எந்திரிச்சு நின்னுகிட்டு எதிரி கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க, கைஃப யுஃப்லிஹு கௌம் சுஜ்ஜு வஜ்ஹ நபியிஹிம், இந்த கூட்டத்தார் எப்படி வெற்றி பெறுவார்கள், தங்களுடைய நபியின் முகத்திலே ரத்த சாயம் பூசி இருக்கிறார்கள், இவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு அந்த வேதனை வழியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்னா இது நம்ம நிலையிலிருந்து பார்த்தால் இது ஒரு சாதாரண வார்த்தை தான். சாதாரணமா ஒருத்தர் அடிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க, என் மேல கை வச்சுட்டே நீ உன்னை என்ன பண்றான் பாடுறா, இதெல்லாம் சாதாரணமா பேசக்கூடிய ஒரு செய்தி தானே. இந்த மாதிரி நம்ம பேசலாம், நீங்க பேசலாம், நான் பேசலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து அப்படி வரலாமா அப்படின்றதுனால அல்லாஹ் என்ன பண்றான், என்ன வெற்றி தோல்வியை பத்தி நீங்க பேசுறிய, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறவன் நானு, நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும் அப்படின்னு என்னமோ ஏன் அதிகாரம் உங்களுக்கு இருக்கிற மாதிரிலாம் ஆகுது, இதை என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்திலேயே இவ்வளவு நெருக்கடியான நேரம், போர்க்களம், பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரத்தம் அடியுது, வழியில இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க, எதை பத்தி அல்லாஹ் கணக்கில் எடுக்கவே இல்லை. அவங்க செஞ்சது தப்பு, அதனால அதை கண்டிக்கணும். உடனே வசனம் இறக்கி வைக்கிறான். எப்படி வசனம், லைஸ லக மினல் அம்ரி ஷை, நபியே உமக்கு அதிகாரத்திலே எந்த பங்கும் கிடையாது. அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅஸிபஹும் ஃபைன்னஹும் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்களை அல்லாஹ் மன்னிக்கலாம் அல்லது அல்லாஹ் அவர்களை தண்டிக்கலாம், அது வேறு செய்தி. ஆனா நீங்க எப்படி சொல்லுவீங்க இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு, நீங்க செஞ்சது தப்பு, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அந்த நேரத்தில் அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். அவங்க ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிறாங்க, வேற வழி இல்லை, நம்ம செஞ்சது தப்பு தான், அல்லாஹ் கண்டிச்சுட்டான், இனிமே நம்ம தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதளவில் அந்த அல்லாஹ் விடுத்த அந்த கண்டனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ சஹாபாக்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓடிக்கிட்டு இருக்கிற சஹாபாக்களுக்கு அவங்கள சரி பண்ணணும், திரும்ப எல்லாத்தையும் போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு வரணும். அதுக்காக வேண்டி அடுத்த அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். என்ன வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் அவையும் மாத்த அவ் குத்தில இன்கலபத்தும் அலா அகாபிக்கும், இந்த முஹம்மத் இறைவனின் தூதரை தவிர வேறில்லை. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மத் தூதரை தவிர வேறில்லை. கது கலத் மின் கப்லிஹி ருசுல்,
அவருக்கு முன்னர் எத்தனையோ தூதர்கள் வந்து சென்று விட்டார்கள். அதையும் மாத்த அவ் குத்தில இன்கலபத்துமல அகாபிக்கும், இந்த முகம்மது கொல்லப்பட்டாலோ அல்லது இறந்து விட்டாலோ நீங்கள் வந்த வழியை திரும்ப செல்வீர்களா? நீங்க யாருக்காக வேண்டி போருக்கு வந்தீங்க? நீங்க யாருக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வந்தீங்க? முகம்மது என்ற மனிதருக்காக வந்தீர்களா? அவர் கொண்டு வந்திருக்கிற அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வந்தீர்களா? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அல்லாஹ்வுக்கு தானே வந்தீங்க, மார்க்கத்துக்காக தானே வந்தீங்க. பிறகு முகமது இறந்துட்டாருன்னா மார்க்கம் இருக்குதே, அல்லாஹ் இருக்கிறானே, அதை பத்தி யோசிக்காம நீங்க எப்படி திரும்ப போகலாம்? நபிகள் இந்த இதுக்கு இடையில ஒரு பெரிய வதந்தி கிளம்பிடுது. என்ன வதந்தி? ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு வதந்தி வேற. ஒரு செய்தி பரவு, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டு விட்டார்கள். அப்ப அதுவும் சேர்ந்துகிட்டு அவங்கள ஓட வைக்குது. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் நீங்க எப்படி பின்னாடி போகலாம்? சொல்லிட்டு அல்லாஹ் கண்டிக்கிறான். உமையன் கலிபாலா அக்கிபை ஃபலன் யதுர்ரல்லாஹ ஷைஆ. யாரு திரும்பி போறாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. சொல்லிட்டு மேலும் சொல்றான், வகஅய்யிம் மின் நபியின் காத்தல மாஹு ரிப்பியூன கஸீர். எத்தனையோ நபிமார்களோடு சேர்ந்து எத்தனையோ படைகள் போரிட்டு இருக்கின்றன. ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹ் வமா லஃபு வமஸ்ஸகானு வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். அவர்களுக்கு அந்த போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியும் போது ஏற்பட்ட அந்த சிரமங்களுக்காக, துன்பங்களுக்காக யாரும் தளர்ந்து விடவில்லை. ஒமா லஃபு பலகீனமாகி விடவில்லை. ஒமஸ்தகானு எதிரிகளிடத்திலே பணிந்து விடவில்லை. வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பொறுமையாருங்க, திரும்பி வாங்க என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். ரசூலுல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றாங்க, மக்களுக்கு சப்தமிட்டு அறைகூவல் விடுறாங்க. போன ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்தையும் வஹியையும் கேட்டுவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்த சஹாபாக்கள் எல்லாம் மீண்டும் களத்தை நோக்கி வருகிறார்கள். எல்லாரும் மீண்டும் வந்துட்டாங்க. இதான் ரசூலுல்லாஹ் கண்ட கனவு சரியாவது. முதல்ல பிரச்சனை வருது, வாள் உடையுது, மீண்டும் அந்த வாள் ஒட்டப்படுது. போனவங்க திரும்ப வர்றாங்கல்ல, மீண்டும் களத்திற்கு வருகிறார்கள். வந்து அடுத்து போர்ல என்னென்ன செய்யணும், எதிரிகளை எப்படி தாக்கணும், எல்லா வேலைகளையும் போர் ஊக்கரமாக மீண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நடந்து கொண்டே இருக்கிற பொழுது போர்க்களத்திற்குள்ள இன்னும் சில நிகழ்வுகள் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, அபூ சுஃபியான் வர்றார். அபூ சுஃபியான் வந்து முஸ்லிம்களுடைய படை எப்படி இருக்குது, பலமா இருக்கா பலகீனமா இருக்கா, யார் யார் உயிரோடு இருக்கா, யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அபூ சுஃபியான் வர்றார். வந்து தூரத்துல இருந்து சத்தம் கொடுக்கிறார், அஃபீக்கும் முஹம்மத், உங்கள முகமது இருக்கிறாரா அப்படின்னு அபூ சுஃபியான் கேட்கிறார். யாருமே பதில் சொல்லல. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லாதேன்ட்டாங்க. கம்முன்னு இருங்க, அவர் பேசாம கேட்டு நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. அஃபீக்கும் முஹம்மத், உங்கள முகமது இருக்கிறாரா? ஒரு பதிலையும் காணோம். உடனே அடுத்து கேட்கிறார், அஃபீக்கும் இப்னு அபி இப்னு குஹாஃபா, குஹாஃபாவுடைய மகன் இருக்கிறாரா? இப்னு அபி குஹாஃபா, அபூ குஹாஃபாவுடைய மகன் இருக்கிறாரா? யாரு? அபூபக்கர் சித்திக். அபூபக்கர் சித்திக்குடைய அப்பா பேரு அபூ குஹாஃபா. இந்த அபூ குஹாஃபாவுடைய மகன் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார். அடுத்து கேட்கிறாங்க, அதுக்கும் பதில் இல்லை, சைலண்டா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆகுது. அஃபீக்கும் இப்னுல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகன் உமர் இருக்கிறாரா? உமர் இப்னுல் ஹத்தாப் இருக்கிறாரா அப்படின்னு மூணாவது கேட்கிறார். அப்பவும் பதில் இல்லை, சைலண்டா இருக்கு. அபூ சுஃபியானுக்கு சந்தோஷம் தாங்கல. எல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு, ஒரு வேலும் ஒன்னும் பதில காணோம் அப்படின்னா பெரிய தலைகளை எல்லாம் சாச்சிட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீர்களா, அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள், யாரும் உயிரோடு இல்லை, இருந்திருந்தால் பதில் சொல்லி இருப்பார்கள், எல்லா பெருந்தலைகளும் காலி அப்படின்னு சத்தம் போடுறாரு அபூ சுஃபியான். உமர் எல்லாம் தாங்க முடியல. இவ்வளவு நேரம் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லாதீங்கன்றதுனால கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எதிரி ஒருத்தர் வந்து நின்றுகிட்டு நம்ம எல்லாம் இறந்துட்டோங்கிறாரு, நம்ம இருக்கிற இடத்திலேயே எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்ட்டு கோபம் தாங்க முடியல. இவர் பதிலுக்கு கத்திட்டார் உமர், யா அதுவல்லாஹ், ஓ அல்லாஹ்வுடைய விரோதியே. கடுமையான வார்த்தை, பதிலடி கொடுக்கிற வார்த்தையே கடுமையா வருது. யா அதுவல்லாஹ் இன்னல்லதீன ஸக்கர்தஹும் கத் அஹ்யா. யாரையெல்லாம் பட்டியல் போட்டு எல்லாம் உயிரோடு இருக்கிறோம், எல்லாம் உசுரோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், யாரும் மௌத்தா போகல. வகத அபுகல்லாஹு மா யசூக், உனக்கு கேடு தருகிற கெட்ட செய்தியை தான் அல்லாஹ் மிச்சமாக வச்சிருக்கிறான். நீ விரும்புற மாதிரி சந்தோஷப்படுற செய்திலாம் இல்ல, உனக்கு கேடு வரக்கூடிய நீ விரும்பாத செய்தி தான் அல்லாஹ் மிச்சமாக்கி இருக்கிறான் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு கடும் கோபத்துல பதில் சொல்றாங்க. உடனே அடுத்து அபூ சுஃபியான் அங்கிருந்து, ஓலு ஹுபல், ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய்,
ஹுபல்னா என்னன்னு கேட்டா அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள்ல சிலைகள்ல ஒரு சிலைக்கு பேரு ஹுபல். அபூ சுஃபியான் சொல்றார், ஓலு ஹுபல், ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய், நம்ம கை தான் ஓங்கிருச்சு, அங்க எதிரிகளுடைய கை தாழ்ந்துருச்சு, அதனால ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அபூ சுஃபியான் சொல்றார். இதை கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் தாங்கல, அல்லாஹ் உயர்ந்தவனா இருக்கிறான், ஹுபல் உயருமா? சஹாபாக்கள் இதுக்கு பதில் சொல்லுங்க, முதல்ல உள்ளதுக்கு பதில் சொல்லாது என்னாங்க, நம்ம இறந்துட்டோமா உசோடு இருக்குமா அதெல்லாம் மேட்ரு இல்லை, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னவங்க இப்போ ஹுபல் உயர்ந்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே கொள்கை சமாச்சாரம் ஆயிடுச்சுல, உடனே என்ன சொல்லுதா இதுக்கு பதில் சொல்லுங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க என்ன பதில் சொல்ல? அல்லாஹு அலா வஜல், அல்லாவே உயர்ந்தவன், அல்லாவே கண்ணியம் நிறைந்தவன் அப்படின்னு பதில் சொல்லுங்க. சஹாபாக்கள் கவுண்டர் கொடுக்குறாங்க, அல்லாஹு அலா வஜல் அப்படின்னு. உடனே அடுத்து அபூ சுஃபியான் விடுற மாதிரி இருக்கு. போர்க்களத்துல பாருங்க, போர்க்களத்துக்குள்ள என்ன எடுக்க பாருங்க, ஒரு பக்கம் சண்டை வெட்டு குத்து அப்படின்னா கூட அங்கேயும் கொள்கை பிரச்சனை ஓடுகிறது. அதையும் ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் ரசூல் கொள்கைனா கொள்கையில நிக்கணும், அதுக்குரிய நேரத்தை ஒதுக்கணும், அதையும் கவனிக்கணும். இப்ப ரசூலுல்லாஹ் அபூ சுஃபியான் அடுத்து சொல்றாரு, லனல் உஸ்ஸா வலா உஸ்ஸாலக்கும், எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறது உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே. உஸ்ஸானா என்ன? அது ஒரு தெய்வம், அவங்க வணங்கக்கூடிய சிலைகள்ல ஒரு சிலை உஸ்ஸா என்ற தெய்வம். அவர் சொல்றார், லனல் உஸ்ஸா வலா உஸ்ஸாலக்கும், எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறது உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே. இப்ப ரசூலுல்லாஹ் இதுக்கு பதில் சொல்லுங்கறாங்க. ரசூலுல்லாஹ்வே பதிலையும் சொல்லி கொடுக்கறாங்க, அல்லாஹ் மௌலானா வலா மௌலாலக்கும், அல்லாஹ் எங்களுக்கு எஜமானன் இருக்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் என்ற எஜமானன் இல்லையே. அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யறான், உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் இல்லையே அப்படிங்கிறாங்க. அடுத்து அபூ சுஃபியான் சொல்றார், யௌமுன் பி யௌமி பத்ர், இந்த நாள் பத்ருக்கு பழி தீர்க்கப்படுகிற நாள். பத்ர்ல எங்களை அடிச்சியல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்க வந்திருக்கிறோம், பழிக்கு பழி. வல் ஹர்பு சிஜால், போர் என்பதே வாளி, கிணற்றில் போடப்படுகிற வாளியை போன்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மாறி மாறி தான் இருக்கும். நீங்களே ஜெயிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு கனவு காணாதீங்க. போன தடவை நீங்க ஜெயிச்சியே, இப்ப வந்துட்டோமா, உங்களுக்கு தோல்வியை உண்டாக்கிட்டோமா, ஒல் ஹர்பு சிஜால் அப்படிங்கிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க, சிஜால் தான், மாறி மாறி வரும் தான், அதுக்காண்டி ரெண்டும் சமம் கிடையாது, லா சவா, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஏன் ஒண்ணு கிடையாது? கத்லானா ஃபில் ஜன்னா வ கத்லாக்கும் ஃபின்னார், எங்களிலே கொல்லப்பட்டவர்கள் சுவனத்தில் இருக்கிறார்கள், உங்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்திலே இருக்கிறார்கள். ஒரு போர்க்களத்தில் எப்படிப்பட்ட ஒரு வீரியம் நிறைந்த விவாதம் நடக்கிறது பாருங்க. இந்த மாதிரி ஒரு விவாதமும் அங்கே போருக்குள்ளே உஹது போர்க்களத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நடந்து கிட்டத்தட்ட போருடைய முடிவுக்கு வருகிறது. முடிவு மீண்டும் போர்க்களத்துக்கு வந்த காரணத்தினால பெரிய இழப்புகள் இருந்தாலும் கூட, பல பேர் கொல்லப்பட்டாலும் கூட தோல்வி அடைந்த சூழல் ஏற்படவில்லை, இழப்பு நிறைய ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் பேலன்ஸ் பண்ணி நின்று எதிரிகளை விரட்டி விட்டுட்டு தங்களை காத்துக் கொள்கிற ஒரு நிலை முஸ்லிம் படைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கடைசியில் போர் முடிகிறது. முடிஞ்ச உடனே கணக்கெடுத்து பார்த்தால் ஏறத்தாழ 70 சஹாபாக்கள் இந்த போரிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பத்ர் போர்க்களத்திலே 70 காபிர்கள் கொல்லப்பட்டார்கள், வெறும் 14 முஸ்லிம் படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். உஹது போர்க்களத்திலே 70 நபி தோழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவருடைய நிலையும் ரொம்ப பரிதாபமா இருக்கிறது. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கஃன் செய்வதற்காக வேண்டிய ஆடையை தேடுகிறார்கள். ஒரே ஒரு போர்வை மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. போர்வையை கொண்டு கஃன் பண்ணனா தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தலைக்கு துணியை வச்சு பொத்துங்க, காலுக்கு இந்த இலை தலைகளுக்கு போட்டு புல் அள்ளி போட்டு காலை கஃன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி கஃன் செய்து அவர்களை அடக்கம் செய்யக்கூடிய வேலைகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடுகிறார்கள். யாரையும் குளிப்பாட்டல. ஜனாஸா ஷஹீதுகள் அல்லாஹ்வுடைய போர்க்களத்திலே கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தி அவர்கள் உயிரிழந்திருக்கிற காரணத்தினால யாரையும் குளிப்பாட்டாதீங்க, அப்படியே அவர்களை கஃன் செய்யுங்கள் அப்படின்னு குளிப்பாட்டாமலே கஃன் செய்கிறார்கள். கஃன் செய்து கஃன் செய்வதற்கு போதிய ஆடை இல்லாத காரணத்தினால ஒரு கஃன் துணிக்குள்ள 2 பேரு 3 பேரு இப்படியாவெல்லாம் கஃன் பண்றாங்க. ஆடை பற்றாக்குறை வறுமையினால. அது மாதிரி ஒரு கபருக்குள்ள 2 சஹாபாக்கள் 3 சஹாபாக்கள் அப்படியாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்து 70 பேர் தொழுகை கூட நடத்தல, ஜனாசாவுக்கு குளிப்பாட்டவும் செய்யல. இந்த உஹதுல கொல்லப்பட்ட ஷஹீதுகளுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகையும் நடத்தல, அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவுக்குள்ள போயிட்டு வந்தாங்களே, வந்து அவர்கள் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி மீண்டும் உஹதுக்கு சென்று அவர்களுக்காக வேண்டி தொழுகை நடத்தினார்கள். ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உஹது சுஹதாக்களுக்காக வேண்டி தொழுகை நடத்தாமலே அடக்கம் செய்து விட்டார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தை சந்தித்து நிறைவு பெறுகிறது அந்த போர்க்களத்தினுடைய காட்சிகள். இதுல கூடுதலா இன்னும் சில பாடங்களை அல்லாஹ் நமக்கு சொல்றான். சில நம்ம வாழ்க்கையில் பயன்பட தகுந்த சில விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டா, இந்த போர்க்களத்துல முதல்ல பிரச்சனை வந்துருச்சு, என்ன நடக்குன்னு தெரியல, ஒரு பெரிய தோல்வி, பல பேர் கொல்லப்படுறாங்க, கவலை வந்துருச்சு, நம்ம இப்படி அடி வாங்குறோமே அப்படின்னு கவலைப்பட்டு ஓடுறாங்க. இப்ப இந்த கவலையை மறைப்பதற்கு சரி பண்றதுக்கு அல்லாஹ் ஒரு வேலையை பார்க்கறான். என்ன வேலை அப்படின்னா, ஒரு கவலையை மறைக்கிறதுக்கு அதை விட பெரிய கவலையை கொண்டு கொடுக்கறான். பொய்யாக இல்லாத ஒரு கவலை. இன்னைக்கு மருத்துவ அடிப்படையில் மனநல மருத்துவர்கள் இருக்கிறாங்கல்ல, மனநல மருத்துவமனைகளில் கையாளப்படுகிற ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டா, ஒருத்தர் ஒரு விஷயத்தை சிந்திச்சு அதுல ஏற்பட்ட பாதிப்புகளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கவலையை நீக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அதை விட அவர் பெரிதாக நினைக்கிற பொய்யான ஒரு விஷயத்தை அவர்களிடத்துல சொல்வார்கள். உதாரணமா வியாபாரத்தில் பெரிய அடி, வியாபாரத்தில் அடி விழுந்துருச்சு, 2 லட்சம் ரூபாய் காலியா போச்சே, 5 லட்சம் ரூபாய் போயிடுச்சே, எப்படி நம்ம இந்த கடனை சரி பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் ஆசையாக வளர்த்த பெற்றெடுத்த அவருடைய மகள் மரணம் அடைந்து விட்டான்னு செய்தியை சொல்லுவாங்க. மகள் மௌத்தா, என் புள்ள இறந்துட்டாளா அப்படின்னு நினைக்கும் போது இது பெருசா தெரியாது. காசு என்னடா காசு, ஆசையா வளர்த்த புள்ள போயிட்டால, இதை கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரா? இப்ப அந்த கவலை மறைஞ்சிடும். மறைஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப சொல்லுவாங்க, உன் மகன் மௌத்தா போகல, அவ உசுரோட. அப்படியா, சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஆல்ரெடி அந்த கவலையும் போயிரும், ரெண்டாவது இந்த கவலையும் போயிரும், அது கிளியர் ஆயிருவார். ஒரு கவலையை நீக்க அதை விட பெரிய கவலையை ஏற்படுத்தி சரி செய்வது என்பது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக பல விஷயங்கள்ல கண்டுபிடிச்சு நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு செய்தி. இந்த செய்தியை அல்லாஹ் உஹது களத்துல பயன்படுத்துறான். அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான் பாருங்க. அவங்க ரொம்ப கவலையில உட்கார்ந்து இருக்கிறாங்களா, இப்படி எல்லாம் ஆயிடுச்சே, ஓட்டமெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டார்கள் செய்தி வருது பத்தியலா. இது அல்ல, இதை தான் அல்லாஹ் சொல்றான். ஃபஸாபக்கும் கம்மம் பிகம்மின் லிகைலா தஹஸனு அலா மா ஃபாத்தக்கும் வலா மா அஸாபக்கும் வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். உங்களுக்கு கவலைக்கு மேல் பெருங்கவலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஏன் ஏற்படுத்தினா? லிகைலா தஹஸனு அலா மா ஃபாத்தக்கும். உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்ட அந்த வெற்றிக்காக கவலைப்படுகிறீர்கள், உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக கவலைப்படுகிறீர்கள். அந்த கவலையை போக்குறதுக்காக அதை விட பெரிய கவலை, ரசூலுல்லாஹ்வே மௌத்தா போயிட்டு அல்லாஹ் என்ன இப்படி ஆயிடுச்சு, இதை நினைச்ச உடனே உடலில் வாங்கிய காயங்களோ இறந்து கிடக்கிற சில சஹாபாக்களை பற்றிய கவலைகளோ எல்லாம் மறந்து போய் அல்லாஹ்வுடைய தூதரே போயிட்டாங்களா அப்படின்னு நினைப்பு வருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூதர் மௌத்தா போகலன்னு உடனே உடம்புல தெம்பு வந்துரு. இப்படி ஒரு ஏற்பாட்டை தான் செய்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது சைக்காலஜிக்கலாக இன்றைக்கும் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு செய்தி. இது குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 153 சொல்லப்படுகிறது. அடுத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கவலையில் உட்கார்ந்துருக்கிறான் லேசா, இப்படி என்னத்த இருந்தாலும் நமக்கு இப்படி ஒரு இழப்பு வந்துருச்சே அப்படின்னு வரும்பொழுது அதற்கு மருந்து போடுகிற வகையில ஒரு செய்தி சொல்றான். எப்படி சொல்றான் அப்படின்னா, அவலம்மா அசாபத்துக்கும் முசீபத்துன் அது அசபத்தும் சிலைஹா. உங்களுக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்தை நினைச்சு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா இதற்கு முன்னாடி இது மாதிரி 2 மடங்கு வேதனை அவங்களுக்கு இருந்துச்சே. உங்களுக்கு கஷ்டம் தான், ஏன்னா உங்களுக்கு மட்டும் அந்த கஷ்டமா, வேற யாருக்கும் கஷ்டமே வரலையா, உங்களுடைய எதிரிகளுக்கு வரலையா? அதை நீங்க நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்குவோம், நமக்கு மட்டும் வந்ததாக நினைத்தால் ரொம்ப பெருசா தெரியும். நமக்கு மட்டுமா கஷ்டம், எல்லாத்துக்கும் தான் வருது அப்படின்னு நினைச்சா கஷ்டம் காணாம போயிடும். எந்த கஷ்டமா இருக்கட்டும், நம்ம தாங்கிக் கொள்ளக்கூடிய பெரிய பெரிய கஷ்டத்தை எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. பெரும் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய கஷ்டத்தை நம்ம பெருசாவே பேச மாட்டோம், அதை அப்படி அசால்ட்டா கடந்து போயிடும். ஒரு பெண்ணுக்கு பிரசவ நேரத்தில் கடுமையா வலி ஏற்படுகிறது, வேதனை ஏற்படுகிறது. பிரசவ வேதனை எவ்வளவு கடுமையா சொல்றாங்க, உயிர் போயிட்டு திரும்ப வர்ற மாதிரி அப்படியெல்லாம் பேசுறாங்கல்ல. அதுக்காண்டி எந்த பெண்ணாவது மூலையில் உட்காந்து ஐயோ நான் இவ்வளவு வலி வந்துருச்சா அப்படின்னு அழுகுறாளா? அவ்வளவுதான், 4 மாசம் ஆச்சுன்னா அடுத்த பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எதனால அப்படின்னா, இந்த கஷ்டம் தனக்கு மட்டும் உள்ள கஷ்டம் இல்ல, உலகத்துல குழந்தை பெற்றெடுக்கிற எல்லா பொம்பளைக்கும் இப்படித்தான் அப்படிங்கும் போது மனசு சமாதானம் ஆயிடும். நம்ம வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் போகணும், ஐயோ கரண்ட் போயிட்டு ஃபேன் இல்லையே, ஏசி இல்லையே, என்ன பண்றது, லைட் இல்லையே அப்படிமோ. திடீர்னு என்ன பையனை கூப்பிட்டு ஏத்தோட்டில் போய் கரண்ட் இருக்கா பார்த்துட்டு வா, அங்க போய் எம்மா கரண்ட் இல்ல, அப்பன் சரின்னுவான். அது வரைக்கும் எப்படி இருப்பான்,
பக்கத்து எல்லாத்துக்கும் இல்லையா, எனக்கு இல்லாட்டி பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும் இல்லாம போச்சுன்னா ஒத்துக்க மாட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன்னா எனக்கு சில பேர் புலம்பும் போது பாருங்க, எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி சோதனை வருதோ தெரியலையே அப்படிமாங்க. அப்படி நினைச்சா பெருசா கவலை இருக்கும். அல்ல அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்றான், உங்களுக்கு மட்டுமா கவலை, உங்களுக்கு மட்டுமா காயம், அவர்களுக்கு இதை விட பல காயம் வந்தது. அந்த மாதிரி நினைச்சு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் என்ற பாடத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உஹது நிகழ்வுகளில் இருந்து நமக்கு சொல்லி தருகிறான். இதுல இன்னும் பல பாடங்களும் படிப்பினைகளும் இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்திகள் இது. சொல்லப்பட்ட அனைத்து செய்திகளும் புகாரியிலே 3622, 3039, 4072, 3290, 2805, 4043, 4082 ஆகிய எண்களிலேயும், அஹ்மது ஹதீஸிலே 14260 எண்ணிலேயும், முஸ்லிமிலே 3664 எண்ணிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவைகள் உஹது போர் சம்பந்தமாக நாம் பார்த்த அனைத்து செய்திகளுடைய தொகுப்பு. இன்னும் பல சம்பவங்கள் நபிகளாருடைய வாழ்க்கையை தொடர்ந்து வருகிறது. வரும் நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.